ஹை வியூவர்ஸ். லாஸ்ட் 1 இயரா வந்து நான் எந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணல. ஆக்சுவலா கொஞ்சம் ஒர்க் லோடுனால என்னால அதில ஃபுல் கான்சன்ட்ரேஷனா வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கிளாஸ் வந்து கன்டின்யூ பண்ண முடியல. ஆக்சுவலா வந்து இனிமேலே அப்கமிங் டேஸ்ல வந்து நான் மேக்ஸிமம் நான் வந்து வீடியோ போட ட்ரை பண்றேன். ஓகேவா? ஸோ லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஜூன் 4 ஆக்சுவலா வந்து ஜூன் 4ல வந்து நான் அந்த பீனட் லேப் வந்து எப்படி பீனட் லேப் ட்ரைனிங் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஸோ அதை பற்றி தான் நான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து மோஸ்ட்டாக நான் வந்து கவர் பண்ணுறேன். இல்லாட்டி வந்து பார்ட் 2ன்னு சொல்லிட்டு நான் செப்பரேட்டாக கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம டேரெக்டாக கிளாஸ் உள்ளார போயிடுவோம். ஸோ பீனட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1 செகண்ட். பீனட். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு எமுலேட்டர். சரியா? இது வந்து ஒரு எமுலேட்டர். ஸோ இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு நெட்வொர்க் டிவைஸ் எடுத்து நம்ம ட்ரைனிங் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து நெட்வொர்க்கிங் ட்ரைனிங் எடுக்கணும்னா, நம்ம யூடியூப்ல நிறையா கிளாஸ் இருக்குது. யூடியூப்ல வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்கிங் ரிலேட்டடாக வந்து நிறையா வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ அது இல்லாட்டி யூடியூப்ல இல்லாட்டி நீங்கள் வந்து என்ன செய்வீங்கன்னா, வந்து ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு அதில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி வரும். என்னன்னா டிவைஸ் இன்ஸ்டியூட் போய் லேர்ன் பண்ணுற வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த யூடியூப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கேட்டு அதை வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்குறது வந்து ரொம்ப ரேர் செக்ஷன் தான். ஏன்னா உங்களுக்கு நெட்வொர்க்கிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிவைஸ் இருந்தால் மட்டும்தான், ஃபிசிக்கல் டிவைஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதை போயிட்டு நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக செட்டப் பண்ணுறது, ஐபி அசைன் பண்ணுறது, VLAN அசைன் பண்ணுறது, அது மாதிரி சில டைனமிக் ரவுட்டு, ஸ்டாட்டிக் ரவுட்டிங் எல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஃபிசிக்கலாக இருந்தால் மட்டும்தான். யூடியூப்ல வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு கிளான்ஸ் வேணால் பார்க்கலாம். இந்த ஆப்ஷன் இங்கே இருக்குது, இந்த ஆப்ஷன் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கிளான்ஸ் வேணால் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் வந்து யூடியூப்பை பார்த்து நீங்கள் ட்ரைனிங் எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதே வந்து நீ ஒரு இன்ஸ்டியூட் போனீங்கன்னா அவங்க வந்து ஃபிசிக்கலாக ஓகேவா, ஃபிசிக்கலாகவே வந்து அந்த நெட்வொர்க்கிங் டிவைஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஃபிசிக்கல் டிவைஸில் வந்து என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் வந்து லேப் வந்து நீங்கள் அதில் வந்து எல்லா கான்ஃபிகரேஷனும் பண்ண முடியும். ஐபி கான்ஃபிகரேஷனு, அதுக்கடுத்து வந்து VLAN, அதுக்கடுத்து வந்து ரவுட்டிங்கு, அதுக்கடுத்து நிறையா நீங்கள் வந்து உங்களால் செஞ்சு பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து இந்த பீனட்டுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீனட் வந்து என்ன செய்யும்னா, ஆக்சுவலாக இது வந்து ஒரு எமுலேட்டர்னா சொன்னால் லாஸ்ட்டு ஒரு 15 இயர்ஸ் பேக்னா பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்கோ பாக்கெட் ட்ரேசர்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓகேவா? சிஸ்கோ பாக்கெட் ட்ரேசர். இந்த சிஸ்கோ பாக்கெட் ட்ரேசர் என்ன செய்யும்னா, இந்த சிஸ்கோவோட பிராண்டு மட்டும் ஓகேவா, சிஸ்கோ ரிலேட்டடாக உள்ள எல்லா மாடலையும் அது வந்து இந்த பாக்கெட் ட்ரேசர் மூலயமா நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியும். ஆக்சுவலாக கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலயமா வந்து கமாண்ட்லெட் மூலயமா நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கு அடுத்து என்ன செஞ்சுச்சு, லைக் ஒரு 3 இயர்ஸ், ஒரு 4 இயர்ஸ் பேக், 5 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா EVNGன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துச்சு. சரியா? EVNGன்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு. அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து GNS 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. GNS. ஓகேவா? GNS இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக வந்து சிமுலேட்டர். இந்த பேக்கெட் ட்ரேஸ் சிஸ்கோ பேக்கெட் ட்ரேஸுங்கிறது வந்து சிமுலேட்டர். இந்த EVENG அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் GNS 3ங்கிறது வந்து என்னன்னா ஒரு எமுலேட்டர். அதே மாதிரி இந்த பீனட்டும் வந்து ஒரு எமுலேட்டர். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நீங்கள் வந்து நீங்கள் நெட்வொர்க்கு ஒரு ட்ரைனிங் எடுக்கணும், இல்லாட்டி உங்களோட நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும், லேபை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த 3 சாஃப்ட்வேர் இருந்தால் போதும். இந்த EVENG, GNS 3, பீனட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து ஃபிசிக்கல் டிவைஸை சரியா, ஃபிசிக்கல் டிவைஸை வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து ஒரு லாஜிக்கல் டிவைஸாக எடுத்து அதில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியும். ஒரு நோடாக வந்து அது வந்து ஒரு நோடு மூலயமா நோடுனா என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். நோடாக வச்சுக்கிட்டு அந்த டிவைஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஓகேவா? நோடாக வச்சுட்டு அந்த டிவைஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ இதோட தான் இந்த பீனட் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும். சரியா?
ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இப்போ பீனட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு சாஃப்ட்வேரு. அந்த சாஃப்ட்வேரில் வந்து நம்ம வந்து நிறையா இன்னொன்று வந்து ஒரு மெயினான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்கோ பேக்கெட் ட்ரேஸுங்கிறது வந்து சிஸ்கோட பிராண்டு மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த இவிஎன்ஜி, அந்த ஜிஎன்எஸ்3, இந்த பீனட்டுங்கிறது வந்து நம்ம மல்டி வெண்டரோட பிராண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? மல்டி வெண்டர் பிராண்டுனா வந்து இப்போ சிஸ்கோ, ஃபோர்டினெட் ஃபயர்வாலு, சோனிக் வாலு, ஜூபிட்டர், அதே மாதிரி நிறையா நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம அந்த எல்லா பிராண்டையும் வந்து இந்த இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அதை வந்து எப்படி நம்மளோட இதுக்கு கொண்டு வரணும், நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் உங்கள் லேப்டாப்பில் ஒரு 16 ஜிபி ரேம் ஆச்சு இருக்கணும். ஓகேவா? இது வந்து மஸ்ட்டு. ஒரு 16 ஜிபி ரேம் ஆச்சு இருந்தால் மட்டும்தான் இந்த எமுலேட்டரை யூஸ் பண்ணி எமுலேட்டரை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ இதில் வந்து நான் டைரெக்டாக வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா, விஎம்வேர் ஒர்க் ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டு இந்த விஎம்வேர் ஒர்க் ஸ்டேஷன் உள்ளார நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் அந்த இதை. சரியா? ஸோ இங்கே வந்து ஃபைலில் இது வந்து ஒரு ஓவிஏ ஃபைல். ஓகேவா? நான் இந்த நோட்ஸ் வேறு எடுத்து வச்சுருக்கேன், சின்ன ஒரு நோட்ஸ் மாதிரி. ஸோ இதான் அந்த இது வந்து ஓவிஏ ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இருக்குல்ல, இந்த பீனட் வந்து ஓவிஏ ஃபார்மேட்டில் தான் இருக்கும். சரியா? இது வந்து இந்த ப்ரீ ரெக்வெஸ்ட்னு போட்டிருக்கேன்னா, இந்த இன்ஸ்டாலேஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன் வந்து விர்ச்சுவலைசேஷன் வந்து இன்கேஸ் உங்கள் லேப்டாப்பில் வந்து இப்போ வந்து இது இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா, இந்த இந்த பீனட்டு விஓஏ ஃபைல் இருக்குல்ல, சாரி ஓவிஏ ஃபைல் இருக்குல்ல, பீனட் ஓவிஏ ஃபைல் இருக்குல்ல, அது இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து சின்ன விர்ச்சுவலைசேஷன் எரர் காட்டும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்கள் லேப்டாப் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் வந்து பயாஸ் செட்டிங்கில் போயிட்டு இந்த இன்டெல் விடிஎக்ஸ் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும். சரியா? பயாஸில் போயிட்டு இன்டெல் விடிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் விர்ச்சுவலைசேஷனுக்கு. அதை வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணணும். சரியா? ஸோ நான் ஆல்ரெடி இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் கிளிக் பண்ணி இந்த பீனட்டை வந்து நீங்கள் பீனட் டேப் ஓவிஏ ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நான் ஆல்ரெடி இதை டவுன்லோட் பண்ணிட்டேன். இந்த ஃபைலை வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். அதனால வந்து நான் டேரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் வந்து ஒன்றும் ஃபைல் கிடையாது, ஓப்பன் ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஜஸ்ட்டு ஃபைலு, அதுக்கடுத்து ஓப்பன் கொடுத்துட்டு இங்கே வந்து என்னோட அந்த ஃபைல் டவுன்லோடு பண்ண ஃபைல் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஓவிஏ அந்த அந்த டைப் காட்டுது. அது என்ன ஃபுல் எக்ஸ்டென்ஷன் அது காட்டுது. சரியா? ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்த பிறகு உங்களுக்கு அந்த அந்த ஃபைலோட நேம் கேட்கும், அந்த விர்ச்சுவலைசேஷனோட நேம் கேட்கும். நான் வந்து டிஃபால்ட் நேமே கொடுத்துட்றேன். ஸோ அதோட ஸ்டோரேஜ் வந்து ஜஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்டோர் பண்ணிக்கிங்க. நான் வந்து ஏதாச்சும் ஒரு லொக்கேஷன் விஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷனில் வந்து என்னோடய ஃபைலை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதில் வந்துருச்சோ டாக்குமெண்ட்டில். நேம் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ இம்போர்ட் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். சரியா? இம்போர்ட்டும் அதுக்கு அடுத்து வந்து அந்த ஃபைல் வந்து அந்த மிஷின் வந்து டேர்ன் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வந்து செட்டப் ஆகிறதுக்கு. சரி, அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் லேப்டாப் ஸ்பீடு, ப்ராசஸர், மெமரி,
ஹார்ட் டிஸ்கோட கேப்பபிலிட்டி அதெல்லாம் சேர்த்து தான் வந்து ஹார்ட்வேரோட கெப்பாசிட்டியை பொறுத்து தான் இந்த ஃபைல் ரன் ஆகும். சரியா? ஸோ இது நல்ல ஒரு டூல் இது. பீனட் லேபுங்கிறது ஒரு நல்ல ஒரு டூலு. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் மேக்ஸிமம் வந்து உங்களோட நெட்வொர்க்கோட எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணலாம். சரியா? ஒரு இந்த யார் யார் வந்து இந்த சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர்லாம் ஒர்க் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டூலு. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்மலாக நம்ம வந்து விஎம்ஆரில் ஒர்க் பண்ணவங்களுக்குலாம் தெரியும். நம்ம ஒரு ஃபைலு நம்ம ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணணும்னா இங்கே நியூ விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம வந்து நம்மளோட எல்லா விஷயத்தையும் தருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் இதை கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து இதில் ஃபுல் மேக்ஸிமம் வந்து என்னென்ன செட்டப் செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாமே காட்டும். இந்த ஹார்ட்வேர் கஸ்டமைஸ் ஹார்ட்வேரில் போயிட்டு நான் என்னென்ன செட்டப் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நான் நியூ விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணும்போது நான் வந்து இதெல்லாம் செய்யணும். ஆனால் இந்த இந்த நம்ம இந்த ஓவிஏ இந்த பீனட்டோட ஓவிஏ ஃபைல் இன்ஸ்டால் பண்ணினேன். அப்போ பார்த்தீங்கன்னா இதே வந்து உங்களுக்கு அந்த ஃபுல்லு டிவைஸு அந்த ஹார்ட்வேர் வந்து எடுத்துக்கிடுச்சு. ஹார்ட்வேர் கஸ்டமைஸ் பண்ணாமல் அதே ஒரு கஸ்டமைஸ்டு ஹார்ட்வேராக வச்சு அதை எடுத்துக்கிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷினை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போய் அதுக்கு அடுத்தது வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த 8 ஜிபி ரேமு, ப்ராசஸர் 4, அதுக்கு அடுத்து வந்து எஸ்இஎஸ்ஐ அதோட ஹார்ட் டிஸ்கோட இது, அதுக்கு அடுத்து வந்து நேட். ஸோ இந்த நேட்டை தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சரியா? பிரிட்ஜ் மோடு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிரிட்ஜ் மோடு யூஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக நீங்கள் வந்து நேட்டை சூஸ் பண்ணிக்கிங்க. சரியா? நேட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ நான் அதை டேர்ன் ஆன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. பவர் ஆன் நோட் பண்ணிடுங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் இன்ஸ்டலைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்ஸ்டலைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மிஷின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபஸ்ட் டைம் மட்டும் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்பீடப் ஆகும் இந்த மிஷின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஓகே. ஸோ இந்த நேட் யூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து இந்த ஐபி அட்ரஸ் கிடச்சிருக்கு. நான் இந்த இதில் போயிட்டு நேட் யூஸ் பண்ணேன்னு அதனால் எனக்கு வந்து இதில் போயிட்டு இந்த நேட் யூஸ் பண்ணதுனால எனக்கு இந்த ஐபி அட்ரஸ் கிடச்சிருக்கு. இது வந்து உங்களோட இதில் பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் நெட்வொர்க் நேட்டோட சப்நெட் இருக்குல்ல அதை வச்சு உங்களுக்கு இந்த ஐபி அட்ரஸ் கிடைக்கும். இது மூலயமா தான் நம்ம வந்து இந்த பீனட்டை வந்து நம்ம அக்சஸ் பண்ணுவோம். மேலே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு ரூட்டு அந்த பாஸ்வேர்டு வந்து பீனட்னு கொடுத்துருப்பாங்க. இது டிஃபால்ட்டாக உள்ளது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மிஷினை அக்சஸ் பண்ணுறீங்கன்னா இதில் டிஃபால்ட் இந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த பீனட்டை. ஸோ ஓகேவா? ஸோ வந்து நான் என்ன செய்கிறேன் டிஃபால்ட்டு அந்த கொடுத்த யூசர் நேமே யூஸ் பண்ணி பாஸ்வேர்டையும் அதே மாதிரியே கொடுத்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து ஃபைனலாக அந்த புது செட்டப்பே பண்ண போகிறீங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் டிஃபால்ட் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். மேலே வந்து டிஃபால்ட் பாஸ்வேர்டு கொடுத்துச்சுல அது வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஆஸ் பர் யுவர் விஷ் வந்து நீங்கள் டிஃபால்ட் பாஸ்வேர்டை மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். எந்த சேஞ்சஸ் வேணாம். டொமைன் டிஎன்எஸ் டொமைன் நேம் வந்து எந்த சேஞ்சஸ் பண்ணாதீங்க. இதுவும் டிஹெச்சிபி வந்து டிஃபால்ட்டாக வச்சுங்க. சரியா? ஸோ அதுக்கடுத்து வந்து என்டிபி சர்வர் வந்து எதுவும் கொடுக்க வேணாம். அப்படியே எம்டியாக விட்ருங்க. இது டேரெக்ட் கனெக்ஷன் இருக்குல்ல அதை டிக் பண்ணிவிட்டு பை டிஃபால்ட்டாகவே இருக்கும் இது. அதுக்கடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்த பிறகு என்ன ஆகும்னா இப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து மிஷின் வந்து கரெக்டாக வந்து கான்ஃபிகர் ஸ்டார்ட் ஆகுது. கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட்டு இனிஷியல் செட்டப் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து அந்த மிஷின் வந்து திருப்பி ரீலோட் ஆகி திருப்பி உங்களுக்கு வரும் அந்த இது.
ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு யூசர் நேம் என்ன ரீசெட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு நார்மலாக வந்து சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த பீனட் லாகின் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த விர்ச்சுவல் மிஷினை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. சரியா? விர்ச்சுவல் மிஷினை யூஸ் பண்ணாமல் எஸ்எஸ்ஹெச் மூலயமா நீங்கள் வந்து இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து ரிமோட் எடுக்க பாருங்கள். சரியா? இப்போ வந்து இப்போ வந்து இந்த ஐபி வந்து இந்த ஹெச்டிடிபி இதோட ஐபி அட்ரஸ் இருக்குல்ல, இது மூலயமா வந்து நீங்கள் கிராஃபிக்ஸ் இல்லைங்கிற GUI மூலயமா வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ வந்து 136.151 அதோட ஐபி அட்ரஸ் 192.168.136.151. ஸோ ஓகே. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணும்போது இதில் வந்து ஆன்லைன் மோடு காட்டும், இன்னொன்று வந்து ஆஃப்லைன் மோடு காட்டும். ஸோ இந்த ஆன்லைன் மோடுங்கிறத வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் ஜிமெயில் ஐடியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அது மூலயமா வந்து லாகின் பண்ணிக்கலாம். சரியா? இது வந்து பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் வந்து என்ன வந்து நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஆஃப்லைன் மோடே போய்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஆஃப்லைன் மோடுங்கிறது வந்து உங்களோட டேட்டா பேஸ் எல்லாமே வந்து உங்கள் லோக்கல் சிஸ்டத்துலேயே சேவ் ஆகிடும். சரியா? நீங்கள் வந்து ஒரு லேப் க்ரியேட் பண்ணுறீங்க, இல்லாட்டி உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு அந்த பீனட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே வந்து நோடு எல்லாமே வந்து உங்களுக்கு லோக்கல் இதுலேயே சேவ் ஆகிடும். இந்த ஆன்லைனில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா பெனிஃபிட் என்னென்னா நீங்கள் வந்து அந்த டேரெக்டாக அந்த பீனட் ஸ்டோர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ஆன்லைன் ஸ்டோரு. அதில் போய்ட்டு நீங்கள் நோட்லாம் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இது வந்து ஆன்லைன் மோடு யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து நார்மல் ஆஃப்லைன் மோடை யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ட்ரைனிங்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இது வந்து ஆஃப்லைன் மோடு வந்து செட் ஆகிடும். ஆஃப்லைன் மோடு இஸ் டர்ன்ட் ஆன் சக்ஸஸ்ஃபுல்லி, அது வந்து டிஃபால்ட்டாகவே செட் ஆகிடும். ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு பீனட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து டிஃபால்ட் லாகின் அக்கௌண்ட்டோட வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது நான் வந்து அப்படியே வச்சுக்கிறேன் இது. சரியா? இந்த விர்ச்சுவல் மிஷினோட பீனட் பாஸ்வேர்டு வந்து வேறு. GUI மூலயமா நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற அந்த ஐபியை கொடுத்துட்டு GUI மூலயமா ஆக்சஸ் பண்ணுற விர்ச்சுவல் மிஷினோட பாஸ்வேர்டு வந்து வேறு. பை டிஃபால்ட்டாக வந்து அட்மின் அண்டு பீனட் தான் அந்த பாஸ்வேர்டு. சரியா? அட்மின் பீனட் பாஸ்வேர்டு. ஸோ கேப்ஸ் ஆன் யூஸ் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அவ்வளோதான். இதான் நம்மளோட பேஜ், இது ஹோம் பேஜு, அந்த பீனட்டோட ஹோம் பேஜ். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. சரியா? நான் இப்போ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு லேபை கிரியேட் பண்ணுறதுக்கு பீனட்டு தேவை. உங்கள் நெட்வொர்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு பீனட் லேப் தேவை, எமுலேட்டர் தேவை. அதுக்காக நம்ம பீனட்டை யூஸ் பண்ணி பீனட் லேபை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட லேபை ரெடி பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது, ஃபைல் க்ரியேட் பண்ணுறது, அதை எடிட் பண்ணுறது, நேம் சேஞ்ச் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ எப்பொழுதுமே வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லாட்டி ஒரு ஃபைல் டேரெக்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு நியூ லேப் க்ரியேட் பண்ணிட்டு நீ செய்யலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் இப்போ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணும்போது இந்த ஃபோல்டர் உள்ளார நீங்கள் போய்ட்டு லேப் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக லேபே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா லேபோட நேம் கேட்குது. நான் வந்து டெஸ்ட்டு சும்மா கொடுத்துட்றேன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஹூ கேன் ஓப்பன் திஸ் லேப், அட்மின் ஆர் எவரிஒன். நீங்கள் இதில் யூஸரும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த இதில் வந்து நீங்கள் யூஸரையும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அட்மினார் வந்து யாராச்சும் ஓப்பன் பண்ணுமா, ஹூ கேன் காயின் திஸ் லேபு அந்த இதை கொடுத்துருக்கலாம். ஹூ கேன் எடிட் திஸ் லேப், யாராச்சும் அந்த இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நான் பை டிஃபால்ட்டாக எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்த பிறகு உங்கள் லேபு உள்ளார என்ட்ரு ஆகிடும். சரியா? இதுதான் லேபு. சரியா? இங்கே வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. சரியா? ஆட் அன் ஆப்ஜெக்ட்டு, செட்டப் நோடு, செட்டப் கான்ஃபிகரேஷன், பிக்சரு, நிறைய ஆப்ஷன் இருக்குது. லேப் லாக் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது லேபை, டெஸ்ட்ராய் பண்ணுறது லேபை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது. சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோடுன்னு இருக்கும், நெட்வொர்க்குன்னு இருக்கும். அதுக்கடுத்து வந்து இதில் உள்ள ஆப்ஷன் தான் இங்கே இருக்கும். சரி, நோடுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா டிவைஸோட ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேனே, ஒரு டிவைஸோட நீங்கள் ஃபிசிக்கல் இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 14நெட்டுன்னு வச்சுக்கிங்களேன். 14நெட்டோடதை வந்து நீங்கள் வந்து கிராஃபிக்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரைனிங் எடுக்கணும் ஏதாச்சும் வேணுன்னா, அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டிவைஸ் தேவை.
இந்த ஃபிசிக்கல் டிவைஸ் இல்லாதனால நம்ம வந்து பீனட்டை யூஸ் பண்ணுறோம். சரியா? இந்த பீனட் மூலியமா பீனட்டில் வந்து நோடில் என்ன செய்வோம்னா, நோடு மூலியமா எல்லா பிராண்டோட மாடல்லையும் வந்து டிவைஸ் மாடல்லையும் வந்து நம்ம நோடில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த பீனட்டில் வந்து புஷ் பண்ணிவிட்டு அந்த பீனட்டில் வந்து ஒவ்வொரு நோடும் வந்து செலக்ட் பண்ணணும். நோடுன்னு ஒன்றும் கிடையாது. நோடுக்கு அர்த்தம் வந்து டிவைஸ். சரியா? எந்த டிவைஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான் நோடுக்கு அர்த்தம். சரியா? ஸோ அதை வந்து நம்ம எப்படி இது பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி இப்போ நம்ம லேபு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். சரியா? ப்ரிப்பேர் பண்ண வரைக்கும் என்ன செய்கிறோம், அப்போ வந்து நம்ம ஒவ்வொரு டிவைஸ் ஒவ்வொரு பிராண்டை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம பீனட்டில் வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இது பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ரெப்பாசிட்டரி மூலயமா வந்து கெட்டப் ரெப்பாசிட்டரி இருக்குல்ல, அதில் வந்து உங்களுக்கு வந்து iShareன்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. சரியா? iShare 2 அந்த அந்த இது மூலயமா நீங்கள் வந்து ஃபுல்லு இதையும் வந்து கெட்டப்பில் வந்து அவங்க நிறையா நோடோட இமேஜ் வந்து ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஃபுல் இமேஜையும் வந்து நீங்கள் வந்து உங்களோட பீனட் லேபில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? இதான் அந்த லிங்க்கு, அந்த கமாண்டு. ஆக்சுவலாக அந்த கமாண்டை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுலேயே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த லேப் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் ஜஸ்ட் இந்த கமாண்டை காப்பி பண்ணி அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து பீனட் கிரியேட் பண்ணியாச்சு. பீனட் வந்து இன்ஸ்டால் வந்து கான்ஃபிகர் பண்ணியாச்சு. அதை வந்து நம்ம ப்ரௌசர்லேயும் ஓப்பன் பண்ணியாச்சு. அப்போ வந்து நோடு வந்து நம்மளுக்கு வேணும். சரியா? நோடை நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, நீங்கள் வந்து சிஎம்டி போயிட்டு எஸ்எஸ்ஹெச் எடுக்கலாம். இல்லாட்டி வந்து டேரெக்டாக வந்து பீனட் புட்டியில் போயிட்டு அதில் மூலயமா அந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து எக்ஸஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி எல்லாம் புட்டி தெரிஞ்சிருக்கோம் எப்படி அக்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. நம்ம வந்து கமாண்ட் மூலயமா பார்ப்போம். எஸ்எஸ்ஹெச் யூசர் நேம் வந்து என்னது, ரூட்டு, அதுக்குள்ளது. இந்த யூசர் நேம் எது கொடுப்பீங்கன்னா, இந்த விர்ச்சுவல் மிஷினோட யூசர் நேம், பீனட்டோட விர்ச்சுவல் மிஷின் இருக்குல்ல, அதில் யூசர் நேம் இது இருக்குல்ல, அதை கொடுப்பீங்க. சரியா? ரூட்டு, அதோட ஐபி அட்ரஸ். சரியா? இந்த பீனட்டோட ஐபி அட்ரஸ் ஓகே 136.151. அதுக்கு அடுத்து வந்து என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து இதில் ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு கண்டினியூ கனெக்டிங்னா எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு அது பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பீனட்டோட விர்ச்சுவல் மிஷின் இருக்குல்ல, அதோட பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். சரியா? இது வந்து இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன செய்கிறீங்கன்னா, அதே சேம் தான், இங்கே உள்ள என்ன செட்டப் பார்த்தீங்களோ அதே தான் இங்கே நீங்கள் உங்களுக்கு தெரியும் எல்லாமே. சரியா? இப்போ வந்து நான் அந்த லிங்க்கு கொடுக்குறேன். இந்த கெட்டப்போட ரெப்பாசிட்டரி லிங்க்கோட நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. கமாண்டோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு காப்பி பண்ணி இந்த கமாண்டில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க சிஎம்டி. ஸோ இப்போ என்ன செய்யணும்னா, இது வந்து உங்களுக்கு உங்கள் நோடை வந்து புல் பண்ணும். சரியா? இது கொஞ்சம் டைம் எடுக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் இன்டர்நெட் ஸ்பீடு. அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். சரியா? இது இந்த கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆக்சுவலாக இது. சரியா? இது வந்து இன்டர்நெட் கனெக்ஷனை பொறுத்து தான் உங்களோட இன்ஸ்டாலேஷன் எல்லாமே நடக்கும் இதில். ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது. உங்கள் லேபை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதே மாதிரி டைம் எடுத்துச்சுன்னா டக்குன்னு க்ளோஸ் பண்ண வேணாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன பிறகு க்ளோஸ் பண்ணால் போதும். மேக்ஸிமம் நீங்கள் க்ளோஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா இதில் நிறைய கமாண்டுலாம் இருக்குது. அந்த புல் பண்ணுறதுக்கு, அதுக்கடுத்து வந்து சர்ச் பண்ணுறதுக்கு, நம்ம நோடை சர்ச் பண்ணுறதுக்குலாம் நிறைய கமாண்ட் இருக்குது. சரியா? ஓகே. நான் வந்து இதை டிஃபால்ட்டாக இருக்கிறதுனால ஆசோலேட்டட் டவுன்லோட் எஸ் கொடுத்துட்றேன் நான். இல்லாட்டி எஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன்.
ஆக்சுவலாக இது என்ன பண்ணுதுன்னா பேக்ரவுண்டில் வந்து உங்களோட அந்த ரெப்பாசிட்டரியை வந்து கிட்டப்போட ரெப்பாசிட்டரியை வந்து செக் பண்ணிவிட்டு அதோட சப்போர்ட்டிங் ஃபைல் எல்லாமே வந்து உங்கள் பீனட்டில் வந்து டவுன்லோட் ஆகும். சரியா? இதான் நடக்குது பேக்ரவுண்டில். ஸோ அந்த நோடோட லைப்ரரிலாம் கிரியேட் ஆகும். நோடுக்கு என்னென்ன லைப்ரரி, என்னென்ன சப்போர்ட்டிங் ஃபைல் சொல்லிட்டு எல்லாமே வந்து பேக்ரவுண்டில் வந்து புஷ் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து எஸ்எஸ்எலோட சர்டிஃபிகேட் வேலிடேஷன் ஃபார் த டவுன்லோடு கொடுத்துருக்கு. அதுவும் எஸ் கொடுத்துருங்க. சரியா? அதுக்கடுத்து வந்து செலக்ட் அப்டேட் சேனலு. இது வந்து பை டிஃபால்ட்டாகவே வந்து கொடுத்துருங்க. பை டிஃபால்ட்டாக கொடுத்துருங்க. அது சூஸ் யுவர் லாங்குவேஜ். எந்த ட்ரைவில் இந்த மிரர் நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குது. நான் வந்து ஆல்வேஸ் ஆட்டோமேட்டிக் ரொட்டேட் ஃபார் த சரி 1 கொடுத்துருவோம். பை டிஃபால்ட் ஆப்ஷனே கொடுத்துருவோம். சரியா? ஸோ ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த கிட்டப்லேருந்து நம்ம வந்து எடுத்தாச்சு. அந்த நோடை வந்து நம்ம ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்டாக்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து ஒரு நோடை சர்ச் பண்ணுறதுக்கு வந்து இதில் சின்டாக்ஸ் இருக்குது. இதோட ஆக்ஷன் என்ன அப்படி சொல்லிட்டு காட்டுது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் 2-3 இது சொல்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த நோடை சர்ச் பண்ணுறதுக்கு. சரியா? இதில் வந்து இப்போ ஐஷேர் இப்போ ஆல்னு கொடுத்தீங்கன்னா சர்ச்னு கொடுங்க. சர்ச்சு ஆல் அப்படின்ட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஐசர் சர்ச்சுன்னு கொடுத்தா மட்டும் போதும். ஆக்ஷன் என்னன்னு பார்ப்போம். ஐசர் சர்ச் பேராமீட்டர் ஐசர் சர்ச் ஓகே. ஸோ ஐசர் சர்ச் டூ சர்ச் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா நோடோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். சரியா? நான் ஜஸ்ட்டு ஐசர் சர்ச்சு டூ, ஏன்னா நம்ம இது மூலயமா தான் ஐசர் சர்ச்சுங்கிறது வந்து ஓல்டு மெத்தட். சரியா? ஐசர் சர்ச் டூ தான் வந்து நியூ ஒன்று. சரியா? ஐசர் சர்ச்சு ஆல்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா அந்த பிராண்டும் வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆகிடும். சரியா? இதில் வந்து 3 கேட்டகரியாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து QEMU இமேஜஸ்ன்னு சொல்லிட்டு இமேஜஸ்ன்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. எனக்கு சரியாக ப்ரொனன்சியேஷன் வரல. சரியா? QEMU இமேஜஸ்ன்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. அதோட ஃபுல் இமேஜஸ் உங்களுக்கு வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் IOL இமேஜஸ்ன்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. சரியா? அதோட இமேஜஸ் ஃபுல்லாக வரும். மூணாவது பார்த்தீங்கன்னா டைனாமிக்ஸ் அப்படி சொல்லிட்டு இமேஜஸ்ன்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. அதில் உள்ள இமேஜ் ஃபுல்லாக வரும். ஸோ இதில் வந்து பேசிக்காக நீங்கள் வந்து அந்த இதை வந்து சர்ச் பண்ணுறதுக்கு. சரியா? இதில் பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இமேஜஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே சிஸ்கோடது. ஓகேவா? VIOSங்கிறது வந்து சிஸ்கோட அந்த இமேஜை அந்த இதை சுவிட்ச் இமேஜஸ். சரியா? சுவிட்ச் யூஸ் பண்ணுறோம்னா சிஸ்கோ சுவிட்ச் அதோட இமேஜ் அது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சோனிக் ஃபயர்வால் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரூஜியோட ரவுட்டரோட இருக்கும். நிறையா உங்களுக்கு FS சென்ஸோட இது இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு இது கிடைக்கும். சரியா? மைக்ரோடெக்கோட பிராண்டு. அதுக்கடுத்து வந்து ஹுவாயோட இது, அது வந்து ஃபோர்டினெட்டோட இது. அதுக்கடுத்து நிறையா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இது. சரியா? அந்த பீனட்டுங்கிறது வந்து இந்த இமேஜை ஜஸ்ட் நீங்கள் புல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். இது வந்து நீங்கள் இதை எங்கே எஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இதில் போயிட்டு நீங்கள் அந்த பீனட்டோட பேஜ் இருக்குல்ல, போர்ட்டலில் இருக்குல்ல, அதில் போயிட்டு இந்த நோடை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு இதில் எதுவுமே காட்டாது. சரியா? இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வர வைக்க போகிறோம் அந்த நோடு எல்லாத்தையும். இப்போ வந்து ஜஸ்ட் நீங்கள் லிஸ்ட்டு தான் பண்ணியிருக்கீங்க. இந்த சர்ச் ஆல்டு ஐசர்ச் டூ ஐஷேர் டூ சர்ச் ஆளுங்கிறது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வியூ தான் பண்ணுறீங்க அந்த நோடை நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் வந்து இந்த நோடை வந்து நீங்கள் செப்பரேட்டாக பிரிக்கணும். எனக்கு வந்து சர்வர் மட்டும் காட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐஷேர் டூ சர்ச் சர்வர் மட்டும் சர்வர். சரியா?
இதை கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வின் சர்வரோட உங்களுக்கு இமேஜ் வரும். சரியா? இது நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுமோ சொல்லிடுறேன் நான். போர் அடிக்குதுன்னு நினைக்காதீங்க. லினக்ஸை சர்ச் பண்ணணுன்னா லினக்ஸோட இமேஜ் வரும். அதுக்கடுத்து வந்து ஃபோர்டினெட்டோட இதை சர்ச் பண்ணணுன்னா 14 சொன்னால் போதும். சரியா? 40 அதை கொடுத்தீங்கன்னா ஃபோர்டினெட்டோட இமேஜ் வரும். இதே மாதிரி நிறையா வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த கேட்டகரி வைஸும் நீங்கள் வந்து அந்த இமேஜை வந்து சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பின்னா ஐஓஎல் அதை கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த ஐஓட இமேஜ் வரும். டைனமிக்குன்னு இருக்குல்ல, நான் சொன்னேன் டைனமிக்னு சொல்லிட்டு, டைனமிக்கோட இது கொடுத்தீங்கன்னா டைனமிக்கோட உங்களுக்கு இமேஜ் வரும். டைனமிக் ஸ்பெல்லிங் வேறு வரும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுறேன். இமேஜஸ் இந்த இமேஜஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். சரியா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி டவுன்லோடு பண்ணி நம்மளோட இதில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சின்ன ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். பெரிய இமேஜுக்கு போனால் லேட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோடு பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். சரி, அதனால் வந்து இந்த ஃபோர்டினெட்டு 5.2 சரியா, இந்த இமேஜை நான் வந்து எடுத்துக்கிறேன். இதோட ஐடியை மட்டும் சூஸ் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எப்பொழுதும் வந்து ஒரு இமேஜை புல் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஐடி தேவை. சரியா? அந்த ஐடி மூலிமா தான் நீங்கள் புல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து 144 அந்த இமேஜை வந்து நான் இது பண்ண போகிறேன். iShare2 புல்லுன்ட்டு ஒரு கமெண்டை யூஸ் பண்ணி 144 அது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் எரர் கட்டுதோ டைப்பு டைப் புல்லு சாரி, இதில் என்ன காட்டுதுன்னா அந்த இமேஜோட கேட்டகரியை செலக்ட் பண்ணணும், டைப் என்னான்னு சொல்லிட்டு. என்னோடது வந்து ஸோ இப்போ அந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக அமைக்குது. சரியா? டவுன்லோட் ஆகுது. இதுவும் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து தான் இது டவுன்லோடு ஸ்டார்ட் ஆகும். சரியா? டவுன்லோடு ஸ்பீடு இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த இமேஜ் 14net 5.2ஓட இமேஜ் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகிடுச்சு. சரியா? இதை வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக ஓப்பன் பண்ணி இந்த பேஜை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க, ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இதில் நோடில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த 14netோட இமேஜ் கிடச்சிடும். சரியா? இது மூலயமா நீங்கள் வந்து உங்களோட எந்த டிவைஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலுமே ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சா ஜஸ்ட்டு இதில் போயிட்டு சாரி போயிட்டு அந்த iSearch2 iShare2 அதுக்கடுத்து வந்து புல்லு அந்த இமேஜோட கேட்டகரி என்ன, சரியா, டைப் என்ன அது கொடுத்துட்டு இந்த கொடுத்துருக்குல இதை வந்து ஜஸ்ட் அதோட ஐடி நம்பர் கொடுத்தா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து இங்கே உங்களுக்கு வந்து வியூ ஆகிடும். சரியா? அதை வச்சு நீங்கள் வந்து லேபை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரியா? இதுதான் ஆப்ஷன். சரியா? ஸோ இதுக்கு அடுத்த வீடியோ வந்து நான் என்ன போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபோர்டினெட் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாரி 14net கிளாஸ் வந்து நான் போட்டிருந்தேன். இந்த 14net பேசிக்கு, அடுத்து வந்து எண்ட் டு எண்டு இன்டர்நெட் கனெக்ஷன் டு த எண்ட் டிவைஸு, அதே மாதிரி போட்டிருந்தேன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய லேபு. சரியா? நம்ம வந்து அடுத்தது வந்து 14netோட வந்து பேசிக்லேருந்து இன்டர்ஃபேஸ்லேருந்து VLANனா எதுக்கு, அதுக்கடுத்து வந்து அக்ரிகேட் லிங்க்னா என்னத்துக்கு, ரிடன்டன்சி லிங்க்னா என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சின்ன சின்ன ஒரு இதை வந்து நம்ம வந்து ஒரு பேசிக் 14netோட ஒரு பிகினருக்கு வந்து எப்படிலாம் நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த வீடியோ நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதோட நான் வந்து இந்த லேபை முடிச்சுக்கிறேன். சரியா? ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் லேபில் பார்ப்போம்.